இன்னைக்கு ஒரு அறிவியல் பூர்வமான செய்தி. உலகிலேயே தரைமட்ட அணைக்கட்டு எந்த ஒரு பள்ளமும் தோண்டாமல் தானாக உருவாக்கப்பட்ட ஒரு அணைக்கட்டுன்னு சொன்னால் அது கல்லணை. கரிகால சோழனால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. மக்கள் வெயில் காலத்தில் படும் பாட்டை பார்த்து ஆற்றுல போய் நின்னார் கரிகால சோழன் சொல்லுவாங்க. அப்போ கொஞ்ச நாளே ஒரு 1/4 மணி நேரம் சிந்தித்து, இந்த நீர் இப்படி வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறதே, கடலில் கலக்கிறது, எங்கேயோ ஓடி வீணாக போகுது, இந்த தண்ணி இங்கேயே ஏன் சேமித்து வைக்கக்கூடாது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நின்று அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய கால்கள் அந்த மணல் அரிச்சு தண்ணீர் போகலை. அவருடைய கால்கள் தானாகவே உட்பதிந்து கொண்டதாம். கெண்டைக்கால் வரைக்கும் ஒரு அடி கிட்ட அவருடைய கால்கள் உட்பதிந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரால் டக்குன்னு கால் தூக்க முடியலைங்க. என்றைக்கு நம்ம ஆற்றுல புது வெள்ளம் தண்ணி போகும்போது நம்ம இதை ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் நாள் நம்மளால் நிற்கவே முடியாத அலைக்கட்டும் நம்மளை உள்ளே அணைச்சிட்டு போகும். அந்த இதை நம்மளையே இந்த உள் வாங்குதுன்னு சொன்னால் இங்கே ஒரு கல்லை போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கல்லை போட்டு பார்த்தாங்க, மறுகல்லை போட்டு பார்த்தாங்க. இப்படியே அந்த கற்கள் எல்லாம் பொதிந்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கியது தான் கல்லணைன்னு சொல்லுவாங்க. கல் கூட்டல் அணை, கல்லை அணைத்து கட்டப்பட்டதுனால் அது கல்லணை. சரிங்களா? அந்த கல்லணையில் தொடக்கத்தில் தண்ணீர் வடிஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. அது காலப்போக்கில் இப்போ நம்ம மஞ்சள் கால்சியம் அதிகமாக இருக்கிற தண்ணியில் நம்ம பற்கள் எப்படி மஞ்சளாக காரப்படியுது, அதுபோல் காரல் படியிறது. ரெண்டாவது, அந்த கல் பாறைகளுக்கு இடையில் மண் துகள்கள், காந்த துகள்கள் இருக்கும். பொதுவாகவே மண்ணில் காந்த துகள்கள் கலந்தது தான் மண் அப்படிங்கிறது. காந்த துகள் பல வகையான அயன், அந்த என்ன சொல்கிறது, தாது பொருள்கள் அதெல்லாம் கலந்த ஒரு கலவை தான் மண் அப்படிங்கிறது. அதில் காந்தமும் இருக்கும். அந்த காந்தம், அந்த இரும்பு, இந்த மண் இதெல்லாம் ஒன்று ஒட்டும் தன்மை உடையது அப்படிங்கிறதால அந்த பாறைகள் காலப்போக்கில் இறுகி போச்சுன்னு சொல்லி அந்த நீர்கள் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வடிஞ்சிக்கிட்டு அதிலிருந்த இந்த பொட்டாசியம், இந்த கால்சியம் போன்ற தாது சத்துக்களை எல்லாம் படிந்து அவை இறுகி அது ஒரு சோறு போல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்துச்சு கல்லணை. அது ஒரு கால மக்களுக்கு இன்றைக்கி பரவலாக பயன்படுது இல்லையா? கல்லால் அணைத்து கட்டப்பட்ட அணை என்பதனால்தான் தான் அது கல்லணை எனப்பட்டது. கரிகால சோழன் கட்டப்பட்டது. எங்கள் தோன் வழியும் அப்படி தான். தண்ணியை பார்த்தா ஒரு புதுவிதமான ஆராய்ச்சியெல்லாம் பண்ணோம். நல்லா இருக்கா செய்தி? தண்ணி லீக் ஆகுதான். தண்ணி அடமா, தேன்மொழியா 2 கை வச்சு தண்ணி அடமா, தண்ணி ஒழுது பாரு, அடமா, அடடி ஆயாவுக்கு தண்ணி சீர போதான், அடசாமி அட, அப்படியே தொட்டு அடசாமி, அடி என் தங்கமே, தண்ணி அடைச்சிடுமா.